என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் தலைவிதி மாறப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு மகா சக்தியை திரட்டி வைத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை கேள் பிள்ளையே. இது வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் வாழ்க்கையே அடியோடு மாற்றப்போகும் அன்னை வாராகியின் பேரதிர்ஷ்ட வாக்கு. உன் மீது நான் கொண்ட தீராத அன்பினால் உன் கவலைகளை துடைக்க இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு சாதாரண மனிதன் என்று உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் அறியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. உனக்கு பின்னால் உன் நிழலாக இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்து கொண்டும் கைவிட்டு விடாதே. இந்த உலகம் உன்னை மதிக்க தவறி இருக்கலாம், ஆனால் உன் வாராகி தாய் உன்னை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தால் பதிலுக்கு நான் உனக்கு உலகமே வியக்கும் வெற்றியை தருவேன். என் செல்லமே, உன் நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து வைத்திருக்கும் அத்தனை கசப்பான நினைவுகளையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த ரகசிய கண்ணீரையும் இன்று என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ எந்த மனிதரிடமும் போய் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலுக்கு தோள் தேடி நீ அலைந்த காலங்கள் மலையேறி விட்டன. உன் வாழ்க்கையை நந்தவனமாக மாற்ற உன் வாராகி தாய் நான் இருக்கும் போது நீ சாதாரண மனிதர்களிடம் எதற்காக கையேந்துகிறாய்? அவர்களுக்கு உன் வலியின் ஆழம் புரியாது பிள்ளையே. ஆனால் எனக்கு உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு மாற்றமும் தெரியும். நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகிறதே என்று ஏன் கலங்குகிறாய்? ஒரு கதவு அடைக்கப்பட்டு தாமதமாகிறது என்றால் உன்னை விழுங்க காத்திருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்று அர்த்தம். எந்த உழைப்பும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கும் எதுவும் உன்னோடு நிலைக்காது. பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து நீ எதை அடைகிறாயோ அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கௌரவத்தை தரும். ஒரு தரமான பொக்கிஷம் உன் கைகளில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னை சிறிது காலம் பொறுமையாக இருக்க சொன்னேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பார்த்த அவமானங்கள் போதும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர செய்யவே இந்த வாராகி நான் வந்திருக்கிறேன். பலமுறை நீ தடுமாறி விழுந்த போது உன் கையை பிடித்து தூக்கி விட்டது யார் தெரியுமா? உன் வாராகி அன்னை நான் தான். என் அம்மா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரே ஒரு வைராக்கியம் உனக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் நீ வென்று விடுவாய். இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது தரிசாக கிடந்த உன் நிலத்தை செழிக்க வைப்பேன். உன் வாழ்வில் படிந்திருக்கும் தரித்திரங்கள், வறுமை, தடைகள் அனைத்தையும் என் உலக்கை கொண்டு தவிடு பொடியாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் வெற்றி கொடிதான் பறக்கப் போகிறது. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணவில்லை. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த மகா சக்தி உனக்குள் பிறக்கப் போகிறது. இனி உன் விஸ்வரூபத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. என்னை நினைத்தாலே உனக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். என் வாராகி தாய் வந்து விட்டாள், இனி எனக்கு ஏறுமுகம்தான் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்வில் பலிதமாகும். என் பிள்ளையே, உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலகி சென்றதே இல்லை. உன் மூச்சு காற்றாக நானே இருக்கிறேன். ஒருவேளை நான் உன்னை விட்டு தள்ளி சென்றால் உன்னை யாராவது வஞ்சகம் செய்து விடுவார்களோ? உன் மழலை போன்ற மனதை யாராவது வேதனைப்படுத்தி விடுவார்களோ என்கிற அக்கறை இந்த தாய்க்கு எப்போதும் உண்டு. நீ பட்ட துன்பங்கள் போதும், நீ சிந்திய உதிரம் போதும். இனி உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட முடியாது. நான் உன் முன்னே நேரடியாக வந்து பேச முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவில் உன்னோடு தொடர்பு கொண்டுதான் இருப்பேன்.
என் பேச்சை கேட்கும் போது உன் ஆன்மாவில் ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகிறதே, அதுதான் உன் வாராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சி. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது தெய்வத்தின் கட்டளை. இதில் எல்லளவும் மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஒரே இரவில் நிகழ்ந்து விடாது பிள்ளையே. ஆனால் அந்த பொற்காலத்திற்கான முதல் வித்து இன்று உன் மனதில் துவங்கப்பட்டுவிட்டது. பல ஆண்டுகளாக நீ சுமந்து வரும் அந்த பாரமான சிலுவை இனி மெல்ல மெல்ல இறக்கி வைக்கப்படும். முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க கற்று. இது என் வாராகி அன்னை எனக்கு பிச்சையாக கொடுத்த வாழ்க்கை அல்ல, இது அவள் எனக்கு ஆசிர்வாதமாக தந்த வாழ்க்கை என்று பெருமையோடு வாழ். நீ உன்னை நேசிக்க தொடங்கினால் இந்த அகிலமே உன்னை கொண்டாடும். உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வந்து கதவு தட்டுவார்கள். யாரிடமும் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதே. யாரையும் இகழ்ந்து பேசி மனதை காயப்படுத்தாதே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீ நன்மையே செய். அடுத்தவர் கண்ணீர் உன்மேல் படாமல் நீ நடந்து கொண்டால் உன் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை நான் பல 100 மடங்காக உயர்த்துவேன். கலங்காதே தங்கமே, உன் அன்னை நான் உன் விரலை பிடித்து வழிநடத்தப் போகிறேன். உனக்கு வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு வைரமாக செதுக்க வந்த ஒளி என்று நினைத்துக்கொள். இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை தந்திருக்கும். இனி யாரை உன் வீட்டிற்குள் சேர்க்க வேண்டும், யாரை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்கிற தெளிவை நானே உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். பண பற்றாக்குறையால் நீ பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் தீரப்போகிறது. பிறரிடம் கையேந்தி நின்ற நிலை மாற்றி நீ 10 பேருக்கு தானம் செய்யும் உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். இது என் அக்ஞை. உன் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்காதே. இனி உன் உழைப்புக்கு காட்டிலும் பன்மடங்கு லாபத்தை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். என் உலக்கை உனக்காக சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் தீய சக்திகளை அது சுக்குநூறாக்கும். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பை கொண்டு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ உழைப்பு என்னும் விதையை விதைத்தால் போதும், அது மகா விருட்சமாக வளரும். உன் உடல் நலம் குறித்து நீ கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் நோய்களும் உன் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல பனி போல மறையும். பலமான உடலையும் தெளிவான புத்தியையும் இந்த வாராகி உனக்கு வெகுமதியாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது என் அன்னை என்னோடு இருக்கிறாள், எனக்கு பயமில்லை என்கிற உறுதியோடு எழு. அந்த உறுதி உனக்கு ஒரு கவசமாக மாறி உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றி உள்ள கண் திருஷ்டிகள் தீய அதிர்வுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மகாலட்சுமி வசம் செய்வாள். தேவையற்ற சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பல காலமாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நற்செய்தி உன்னை விரைவில் வந்தடையும். அது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் அனாதையாக விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன தொழில் செய்தாலும் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். உன் பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றையும் நான் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீ வாராகி என்று அழைக்கும் போது நான் உன் சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எதற்கும் மஞ்சாதே, துணிச்சலோடு முந்து. உன் கைகளில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி அந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன். நீ பட்ட ஒவ்வொரு ரணத்திற்கும் இந்த அன்னை மருந்து போடுவாள். நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று வருத்தப்படுகிறாயோ அதையெல்லாம் உன்னிடமே திரும்ப சேர்ப்பேன். உன் அந்தஸ்து, உன் மதிப்பு, உன் செல்வம் என அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும். உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார்கள்.
அவர்களை நீ தண்டிக்க வேண்டாம். உன் வளர்ச்சியே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். என் பிள்ளையின் புகழை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பரப்புவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மையாக இருப்பது மட்டுமே. தர்மத்தின் வழி நின்றால் உனக்காக நான் எதையும் செய்வேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ பயப்படும் போது நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். நீ தளர்ந்து போகும்போது நான் உனக்கு தோள் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கு என்றால் அது முதலில் என் நெஞ்சைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை என்றும் தயார் நிலையில் இருக்கிறது. உன்னை ஏமாற்ற நினைக்கும் நபர்களை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் வசந்தம் வீசும். உன் இல்லத்தில் மங்கள இசை ஒலிக்கும். கடன் பாரத்தால் நீ நிம்மதி இழந்து தவித்தாய் அல்லவா? அந்த கடன்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறையும். உனக்கு தேவையான செல்வம் தாராளமாக வந்து சேரும். வீண் விரயங்கள் குறையும். நீ கனவில் கூட நினைக்காத அளவுக்கு உனக்கு வாகன யோகமும் சொத்து யோகமும் கூடி வரும். மன நிம்மதி என்கிற மகா செல்வம் உன் வசமாகும். என் செல்லமே, உன் வாராகி அன்னை உனக்காக எப்போதும் விழித்திருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் மறு நிமிடம் அங்கு இருப்பேன். என்னிடம் உன் மனதை திறந்து பேசு. உன் ரகசியங்கள், உன் பயங்கள், உன் ஆசைகள் என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு ஒரு தாயாக இருந்து உன்னை அரவணைப்பேன். உன்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருப்பதை நீ உணர்வாய். உனக்கு வரவிருந்த கண்டங்களையும் விபத்துகளையும் நான் என் கரம் கொண்டு தடுத்து விடுவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. பலனை பற்றி கவலைப்படாதே. அதை தர நான் இருக்கிறேன். நீ போடும் சிறு உழைப்பு தான் பெரும் வெற்றியாக மாற்றுவேன். இனி உன் வாழ்வில் காரிருள் கிடையாது. ஒளி மட்டுமே. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்து விட்டேன். என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் என் மனம் குளிர்ந்து போகும். அதனால் எதற்கும் தளர்ந்து விடாதே. உன் பின்னால் ஒரு மகா சக்தி பேரண்டமாக விரிந்து நிற்கிறது. வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். நிம்மதியாக தூங்கு பிள்ளையே. நாளை ஒரு புதிய உதயத்தை நான் உனக்காக படைப்பேன். உன் வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எக்காலத்திலும் அரணாக இருக்கும். கலங்காதே, உன் வாராகி நான் இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, இது வெறும் பேச்சல்ல. இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். இனி நீ சோகமாக இருக்கக்கூடாது. உன் சிரிப்பில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கு மரியாதை கூடும். உனக்கு வரவிருக்கும் நல்ல மாற்றங்களை நீயே விரைவில் உணர்வாய். உன் வாராகி தாய் நான் உன்னை பூ போல பாதுகாப்பேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இரவு நேரங்களில் நீ அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த நொடிகளில் கூட உன் மனதின் சத்தத்தை இந்த வாராகி தாய் கேட்டு கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் உன் மனம் மட்டும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயம் உன்னை துரத்துகிறது. யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத ஒரு பாரம் உன் நெஞ்சின் உள்ளே படிந்து கிடக்கிறது. வெளியே நீ சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் எத்தனை முறை உடைந்து போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் அறிவேன். அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையின் கதவை தட்டவில்லை, நேராக உன் இதயத்திற்குள் வந்து நிற்கிறேன். என் தங்கமே,
உன்னை சுற்றி நிற்கும் எல்லோரும் உனக்காக இருப்பதாக தோன்றலாம். ஆனால் உன் கண்ணீரின் மொழியை உண்மையாக புரிந்து கொள்ளும் சக்தி இந்த வாராகி அம்மனுக்குத்தான் இருக்கிறது. சில முகங்கள் உன் அருகில் சிரிக்கும், ஆனால் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன்னால் அறிய முடியாமல் போகிறது. சிலர் அன்பாக பேசுவார்கள், ஆனால் அவர்களின் வார்த்தைகளின் பின்னால் மறைந்திருக்கும் பொய்யை உன் மனம் உணர்ந்து பயப்படுகிறது. அதனால் தான் இன்று உன் அன்னை நான் உன்னிடம் சொல்கிறேன், எல்லோரிடமும் ஆறுதல் தேடி அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. நீ சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெயரை உச்சரிக்காமல் கூட உன் மூச்சின் நடுக்கத்தை உணர்ந்து உன் அருகில் வந்து நிற்பவள் இந்த வாராகி தாய். என் செல்லமே, வாழ்க்கை சில நேரங்களில் மழையில்லாத வறண்ட நிலம் போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் தெரியாது. விதைத்த விதைகள் கூட முளைக்காமல் போகும். அப்போது பலர் தங்களின் அதிர்ஷ்டத்தை திட்டுவார்கள். ஆனால் உன் அன்னை நான் சொல்கிறேன், வறண்ட நிலம் கூட ஒரு நாள் பசுமையாக மாறும். மண்ணின் அடியில் மறைந்திருக்கும் விதை எப்போது முளைக்க வேண்டும் என்று காலம் தீர்மானிப்பது போல உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்திற்கு ஒரு தெய்வ நேரம் உண்டு. அந்த நேரம் நெருங்கி வருகிறது என் தங்கமே. நீ கடந்த பாதைகளை நினைத்துப் பார். பல முறை முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்தில் ஏதோ ஒரு மறைமுக சக்தி உன்னை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. இனி என்னால் முடியாது என்று நீ சோர்ந்து அமர்ந்த போதும் அடுத்த நாளை மீண்டும் வாழ்க்கையை தொடங்கும் மனதை உனக்குள் யார் வைத்தார்கள் தெரியுமா? இது இந்த வாராகி அம்மனின் கைகள். நான் அமைதியாக உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். உன் தோல்விகளை பார்த்து நான் விலகவில்லை. உன் பலவீனங்களை பார்த்து நான் உன்னை வெறுக்கவில்லை. காயமடைந்த பிள்ளையை தான் ஒரு தாய் அதிகமாக அணைத்து கொள்வாள் அல்லவா? அது போலவே அதிகமாக உடைந்து போன நேரங்களில் உன் அருகில் அதிகமாக இருந்தது இந்த வாராகி தாய்தான். என் அன்பு பிள்ளையே, ஒரு இல்லத்தின் சுவர்கள் கற்களால் கட்டப்படலாம். ஆனால் அந்த வீட்டின் உயிர் அங்கே பேசப்படும் வார்த்தைகளால் தான் உருவாகிறது. குரல் உயர்ந்த இடத்தில் நிம்மதி நீண்ட நேரம் தங்காது. ஒருவரின் மனதை மற்றொருவர் காயப்படுத்தும் இடத்தில் அதிர்ஷ்டம் வாசல் வரை வந்தாலும் உள்ளே நுழைய தயங்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றுவது மட்டும் போதாது, இதயங்களிலும் ஒளி எரிய வேண்டும். கதவுகள் பெரியதாக இருப்பது முக்கியமல்ல, மனங்கள் திறந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாராகி அம்மனின் பாதச்சுவடு அந்த இல்லத்தில் பதியும். என் தங்கமே, கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது பிறரை மட்டும் எரிக்காது, அதை பிடித்து கொண்டிருக்கும் கைகளையும் எரித்துவிடும். ஒரு நிமிடம் கோபம் பல வருட சந்தோஷத்தை உடைத்துவிடும். அதனால் இன்று முதல் நீ பேசும் வார்த்தைகளை கவனித்து பேசு. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிக பெரிய வெற்றி. எல்லா சண்டைகளிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில சண்டைகளில் அமைதியாக விலகி செல்வதே தெய்வத்தின் அறிவு. அதை புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும். உன் வாராகி தாய் கையில் இருக்கும் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல, அது இருளை நொறுக்கும் சக்தியின் அடையாளம். உன் வாழ்க்கையை சுற்றி பல வருடங்களாக கட்டி நின்ற பயத்தின் சுவர்களை நான் உடைக்கப் போகிறேன். உன் பின்னால் இழுத்து கொண்டிருக்கும் தோல்வி நினைவுகளை சிதறடிக்கப் போகிறேன். இரவு நேரங்களில் உன் நெஞ்சை அழுத்தும் கவலைகளை என் சக்தியால் தூளாக்கப் போகிறேன். நீ அழுத கண்ணீருக்கு இனி ஒரு முடிவு வர வேண்டும் என்று இந்த வாராகி அம்மன் தீர்மானித்து விட்டேன்.
என் கையில் இருக்கும் கலப்பை உன் வாழ்க்கையின் மண்ணை மாற்றும் கருவி. பல வருடங்களாக பயிர் இல்லாமல் கிடந்த நிலத்தை உழுது பசுமையாக்குவது போல உன் வாழ்க்கையிலும் நான் புதிய தொடக்கத்தை உருவாக்கப் போகிறேன். நின்று போன வாய்ப்புகள் மீண்டும் நகரும். மூடிய கதவுகள் திறக்கும். உன்னை மறந்தவர்கள் கூட மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். பணம் இல்லாமல் சோர்ந்து போன நாட்கள் மெதுவாக விலகும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன் கண்களில் ஒளியாக திரும்பி வரும். என் செல்லமே, அதிகாலை நேரம் பற்றி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் மனித மனத்தின் சத்தம் குறைந்து விடுகிறது. அந்த நொடிகளில் தெய்வத்தின் ஒளி மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் உன் அன்னை நான் உன்னை அதிகாலையில் எழ சொல்கிறேன். நீ விழித்து கொண்டு ஒரு சிறிய தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்தால் போதும். உன் மூச்சு மெதுவாக அமைதியாகும். உன் மனதில் ஓடிய பயங்கள் மெதுவாக வெளியேறும். அந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடியவை. என் அன்பு பிள்ளையே, மனிதர்கள் பெரும்பாலும் வெளியில் இருக்கும் எதிரிகளை பற்றி பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான எதிரி மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்தான். என்னால் முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு நல்லது நடக்காது, இந்த எண்ணங்கள் தான் உன் கதவுகளை மூடி வைத்திருக்கின்றன. இன்று முதல் அந்த வார்த்தைகளை உன் மனதில் இருந்து அகற்று. உன் வாராகி தாய் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கை இருளிலேயே நின்று விடாது. நீ யாருக்காவது நல்லது நினைத்து பார். உடனே உன் மனதில் ஒரு லேசான அமைதி உருவாகும். அதுதான் தெய்வ சக்தியின் முதல் அடையாளம். வெறுப்பு மனதை கனமாக்கும், அன்பு மனதை ஒளியாக்கும். அதனால் இன்று முதல் உன் இதயத்தை சுத்தப்படுத்த தொடங்கு. பழைய காயங்களை பிடித்து கொண்டு அழாதே. உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து இரவு முழுவதும் வேதனைப்படாதே. அவர்கள் செய்த தவறுகளுக்காக உன் அமைதியை நீ ஏன் இழக்க வேண்டும்? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வராமல் காத்திருக்கின்றன. சில ஆசைகள் தாமதமாகலாம், ஆனால் தெய்வம் தாமதப்படுத்துவது மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரத்தில் சரியானதை தருவதற்காக. அதனால் அவசரப்படாதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு. உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கட்டும். உன் சமையல் அறையில் நன்றி உணர்வு மணக்கட்டும். உன் வாசலில் தீப ஒளி அணையாமல் இருக்கட்டும். அப்போது இந்த வாராகி அம்மன் அந்த இல்லத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து என்னை யாராவது உண்மையாக நேசிக்கிறார்களா என்று நினைத்திருக்கிறாய். அந்த கேள்விக்கான பதில்தான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். உலகம் உன்னை மறந்தாலும் இந்த வாராகி தாய் உன்னை மறக்க மாட்டேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனதின் மொழியை நான் கேட்கிறேன். நீ சிரித்தாலும் உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் நடுக்கத்தை நான் உணர்கிறேன். இனி வரும் நாட்களில் சில மாற்றங்களை நீ கவனிப்பாய். நீண்ட நாட்களாக மனதை அழுத்திய சுமை மெதுவாக குறையும். தேவையில்லாத பயங்கள் விலகும். உன் உறக்கத்தில் அமைதி திரும்பி வரும். வீட்டிற்குள் இருந்த கனமான உணர்வு மறையும். சில நல்ல செய்திகள் திடீரென்று உன்னை தேடி வரும். நீ மறந்து போன ஆசைகள் மீண்டும் உயிர் பெறும். இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. இது உன் வாராகி தாய் உன் வாழ்க்கைக்குள் ஒளியை நிரப்ப தொடங்கியதற்கான அறிகுறி.
என் அன்பு செல்லமே, இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். இருள் வந்தாலும் பரவாயில்லை, தீபம் அணையக்கூடாது. வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கை உடையக்கூடாது. ஏனென்றால் உன் பின்னால் இந்த வாராகி அம்மனின் சக்தி நிற்கிறது. உன் முன்னால் திறக்கப் போகும் பாதையை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீ இன்னும் பயந்து நிற்கும் இடத்தில் கூட உனக்கான வெற்றியின் ஒளி எனக்கு கேட்கிறது. உன் வாராகி தாய் உனக்கு ஆசிர்வாதம் அளிக்கிறேன். உன் இல்லத்தில் அமைதி பெருகட்டும். உன் மனதில் தைரியம் மலரட்டும். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கதவை திறக்கட்டும். உன் குடும்பத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கட்டும். உன் கண்களில் இருந்து கண்ணீர் இனிமேல் சந்தோஷமாக மாறட்டும். உன் கைகளில் இருந்த வெறுமை நிறைவாக மாறட்டும். உன் பாதையில் இருந்த இருள் ஒளியாக மாறட்டும். பயப்படாதே என் தங்கமே, இந்த வாராகி தாய் உன்னுடன் இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நொறுக்க என் உலக்கை தயாராக இருக்கிறது. உன் வாழ்க்கையை செழிக்க மாற்ற என் கலப்பை தயாராக இருக்கிறது. உன் மனதில் ஒளி ஏற்ற என் அருள் தயாராக இருக்கிறது. இனி உன் வாழ்க்கை பழையபடி இருக்காது. இந்த அன்னை உன் விதியின் கதவை மாற்ற தொடங்கிவிட்டேன்.